ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கண்டிப்பா ஆம்புலன்ஸ்ல போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல உங்களோட மைண்ட் செட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க உங்களோட பணம் எடுத்து கொடுத்து செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும். ஈவன் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ரோடு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து நம்மளோட இன்சூரன்ஸ்ல ஃபுல்லா கவர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நம்ம டைப் பண்ணிருக்க அந்த ஹாஸ்பிட்டல், அந்த வேலிட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி தான் இது கவர் ஆகும். பல நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லிக்கிறோம்னா, இந்த பாலிசிஸ்ல வந்து ஒரு லிமிடெட் அமௌண்ட் தான் இருக்கும் ஆம்புலன்ஸுக்கு. உதாரணத்துக்கு 1500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இல்லைங்க. சம்திங் இத்தனை பெர்சன்டேஜ், சம் இன்சூரன்ஸ்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த சார்ஜஸ் அப்படின்றது நம்மளோட பாக்கெட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கு. சோ எப்படி சேஃபா அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஒன்னு, உங்களோட பாலிசியில ஆம்புலன்ஸ் கவரேஜ் எவ்வளவு அப்படின்றத கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். ரெண்டாவதா, உங்களோட பாலிசியில ஐசியூ ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இல்ல ஏர் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி விஷயங்களா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிருக்கணும். நீங்க ஒரு பாலிசி எடுக்கும் போதே உங்களோட ஆம்புலன்ஸ் கவரேஜ் அப்படின்றது ஃபுல் கவரேஜாவோ இல்ல ஹை லெவல்ல இருக்கக்கூடியதா ஒண்ணா இருக்கணும். மூணாவதா, நம்ம ஆம்புலன்ஸ் எடுக்கிறதே எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் தான். அப்போ நமக்கு அந்த ஃபுல் கவரேஜ் இருக்கா இல்ல வந்து ஹை லெவல் கவர் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பாலிசி எடுக்கும் போதே நம்ம தீர்மானிச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி சர்ப்ரைஸான செலவுகள் உங்களுக்கு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆம்புலன்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான கைடன்ஸை என்னால கொடுக்க முடியும். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி.